ஆன்மநேயருக்கு வணக்கம். இப்போ நான் பிரம்ம நியமம் சிவ சைத்தன்யத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது முதல்ல பரபிரம்மா எப்படி அந்த அப்பாற்பட்ட நிலையிலேருந்து சிவ சைத்தன்யத்துக்கு வந்தது அப்படின்றது அதை பற்றி இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன். அந்த பிரம்மம் சுத்த பரபிரம்மா சக்தியை அடக்கி உள்ள ஒரு விகற்பமற்ற சக்தி. ஆனால் தனக்குள்ள அவ்வளோ சக்தி இருக்குது. அதே நேரத்தில் அடக்கியே வெளியும் சக்தியாக இயங்கிக்கின்னு இருக்குது. தாங்குள்ளேயே இருக்கிற சக்தியை தானாக இயங்கிக்கின்னு மற்றதையும் இயக்கி வச்சுக்கின்னு இருக்குது. அப்போது அப்பேற்பட்ட அந்த பரபிரம்ம சக்தி பிரம்ம சன்னிதானம் எதுன்னு கேட்டால், உலகத்திலேயே அந்த சுத்த சைத்தன்ய விகற்பமற்ற சக்தி எதுவோ அங்கே விகற்பமே கிடையாது. விகற்பமற்ற சக்தி எதுவோ அதுதான் பரபிரம்மா. அந்த சக்தி தான் பிரம்ம சன்னிதானம்னு சொல்லி சிவ சன்னிதானம், பிரம்ம சன்னிதானம், பிரம்ம நியமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரம்ம நியமம் விகற்பமாக ஒரு ஒரு குணம் தோன்றுது. விகிதமற்ற பரபிரம்ம, அதாவது விகற்பமே இல்லாத நிலை ஒன்று, விகித குணமுடைய நிலைன்னு ஒன்று, ரெண்டு விதமாக தோன்றுது. இந்த குணம் முக்குணத்தில் தான் தோன்றுது. ஒவ்வொரு குணமும் சத்துவம், ரஜஸு, தமசு, அது முக்குணத்தில் தான் தோன்றுது. அதே மாதிரி விகித குணமுள்ள மூல பிரகிருதி, அதை விகித குணம்னு வந்துட்டாவே அதை மூல பிரகிருதின்னு சொல்கிறோம். இது குணமற்ற நிலை விகற்பமற்ற சக்தி எதுவோ அது பரபிரம்மன்னு சொல்கிறோம். இந்த மூல பிரகிருதியிலேருந்து சத்துவ குணம், ரஜகுணம், தமகுணம், 3 வித குணம் தோன்றுது. இந்த விகற்பமற்ற பரபிரம்மத்திலேருந்துலையும் 3 வித குணம் தோன்றுது. சத்துவ குணம், ரஜகுணம், தமகுணம், 3 வித குணம் தோன்றுது. அப்போ சுத்த சத்துவ சக்தியில், சுத்த சக்தி தானே அந்த பரபிரம்மம். அதில் சத்துவத்தில் சத்துவம். அந்த சத்துவ சக்தியில் பரமானந்த ஆனந்த ரூப சக்தி கிடைக்குது. அதாவது உச்சகட்டம் தியான நிலையில் இருக்கிற அந்த பரமானந்த ஆனந்தம் கிடைக்கும் பாரு. அங்கே போய் அடைஞ்சிட்ட பிறகு எந்த பிரம்மாண்டன்னாரு அம்சானந்த சாமி. அது ஐக்கியமாயிட்டாரு. அந்த தான் சுத்த பரபிரம்ம சக்தி, ஆனந்த ரூப சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்த சக்தியிலேருந்து தோன்ற சத்துவ சக்திக்கு ஆனந்த ரூப சக்தின்னு சொல்லுவாங்க. ரஜோகுணத்திலேருந்து அந்த பரிபூர்ண சுத்த சக்தி தோன்ற ரூப சக்தி தோன்றுறது. அந்த பரிபூர்ண ரூபத்தை உருவாக்கி தோன்றுறது. தமோ குணத்தில் பரன் சத்ரூப சக்தி தோன்றுறது. இது சித்ரூப சக்தி, இது சத்ரூப சக்தி. சத்துவ குணத்தில் ஆனந்த ரூப சக்தி, ரஜோகுணத்தில் சித்ரூப சக்தி, தமோ குணத்தில் ஆனந்த ரூப, இது சத்ரூப சக்தி. எல்லாமே சுத்த சக்தி தான். சுத்த சக்தி, ஆனந்த ரூப சக்தி, பரிபூர்ண சித்தரூப சக்தி, இது பரன் சித்தரூப சக்தி. இந்த முக்குணத்துலேயும் இது தோன்றுது. இந்த சுத்த சக்தியிலேருந்து விகற்ப குணம் இருக்குது பாரு, மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதிலையும் முக்குண மாயை இருக்குது. அதாவது சத்துவம், ரஜசு, தமசுன்னு 3 வித குணம் இருக்குது. அந்த விகற்பமற்ற மூல பிரகிருதியில் சத்துவ குணத்தில் ஈஸ்வரன் தோன்றுறான். காரண சரீரமாகிய வித்தையாகிய சுத்தமாயே ஈஸ்வரன் தோன்றுறான். அப்புறம் ரஜகுணத்தில் சிவகாரண சரீரமாகிய வித்தையாகிய அசுத்தமாயை தோன்றுது. ரஜோகுணத்தில் அதுவும் சிவகாரண சரீரம்தான், இதுவும் சிவகாரண சரீரம்தான். இது சுத்தமாயிலே வித்தை தோன்றுது. வித்தைன்னா பிரம்மம், வித்தை தோன்றுது. இது அவித்தைன்னா
அது வந்து அசுத்த மாயை தோன்றுது ரஜோகுணத்தில். தமோ குணத்தில் பாசமான அஞ்ஞானம் தோன்றுது. அந்த பாசமான அஞ்ஞானத்தில் ஆவரண சக்தி தோன்றுது. பாசமான அஞ்ஞானத்தில் ஆவரண சக்தி தோன்றுது. இது வந்து மூல பிரகிருதி விகித குணமுள்ள இந்த விகித குணமுள்ள மூல பிரகிருதியில் குணம் இருக்குது. இதுக்கு இந்த குணம் அப்படின்றது இருக்குது. ஆனால் அந்த பரபிரம்மத்து சுத்த சக்தியில் குணம் கிடையாது, குறியற்றது, ஆனந்த ரூபம், சித்ரூபம், பரன் சத்ரூபம், அந்த மாதிரி குணம் இருக்குது. இதில் வந்து பாசமான அஞ்ஞானம், ஆவரண சக்தி, சிவகாரணமான சரீரம், அவித்த சக்தி அதெல்லாம் தோன்றுறது. இப்போ ஈஸ்வரன் தோன்றது வந்து காரண சரீரம் சொல்கிறோம். இது சூட்சும சரீரம் எது, காரண சரீரம் எது, ஸ்தூல சரீரம் எது, எப்படி தோன்றியது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ சுத்த மாயையிலேருந்து, வித்தையிலேருந்து, பிரம்மத்திலேருந்து ஈஸ்வரன் தோன்றான். சத்துவ குணத்திலேருந்து மகாவிஷ்ணு தோன்றாரு. ரஜோகுணத்தில் பிரம்மா தோன்றுறது. சமோ குணத்தில் ருத்ரன் தோன்றுறாரு. ஆக இந்த 3 பேருமே ஈஸ்வர குணத்திலேருந்து தான் வராங்க. ஈஸ்வரன், விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், இந்த 4 பேருமே ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த 3 வித குணத்திலேருந்து காரண சரீரம், இந்த 3 காரண சரீரம் தோன்றுது. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் பரபிரம்மத்துக்கும் நம்மளை லிங்க் பண்ணிட்டுன்னு போகிறது இந்த 3 இதுதான் காரண சரீரம்தான். அந்த காரண சரீரம்தான் ஈஸ்வரனா தோன்றுறது, வித்தையா தோன்றுறது, பிரம்மாவா தோன்றுறது, ருத்ரனா தோன்றுறது. அப்போ இந்த காரண சரீரத்துலேருந்து நம்ம பக்தின்ற இது மூலமாக வழிபட்டால் அந்த நிலையை நம்ம அடையலாம் அப்படின்றது. அந்த உண்மையிலே எல்லாம் எண்ணமற்ற நிலையை அடையிறதுக்கு பல ஜென்மம் கோடி எல்லாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த அவதார புருஷனாக வந்து அவதாரமாக ஓங்கார சாமி மாதிரி அந்த நிலையிலே பிரம்மச்சரியத்திலேயே அடையிறதுக்கு இது வந்து ஈஸ்வரனை உண்மையாக விசுவாசத்தோட பக்தியோட வணங்கினாவே இந்த நிலை கிடைக்கும். அப்போது ஈஸ்வரனை வணங்கிறதுக்கு ஒரு நிலை, இது பிரம்மா விஷ்ணுவை வணங்கிறதுக்கு விசிஷ்டாத்வைதம், இது துவைதம், இது விசிஷ்டாத்வைதம், அத்வைதம். அப்புறம் தமகுணத்தில் ருத்ரன் தோன்றாரு. இந்த காரண சரீரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மூல பிறக்கிறதுலேருந்து சிவகாரண சரீரம்னு அவித்தை தோன்றுது. அவித்தைன்னா மாயை, இது வித்தைன்னா பிரம்மம், இது அவித்தைன்னா மாயை. இந்த மாயிலேருந்து சிதாபாசன் தோன்றாங்க. சிதாபாசன்னா சத்துவம், ரஜசு, தமசு, இந்த ஒவ்வொரு குணத்துலேயும் 3 வித குணம் இருக்குது. அதுக்கு தான் ஓங்கார சாமி சொன்னார், பரமாத்மையே பிரபஞ்சமை, இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு காரணமாய் பரமாத்மையே பிரபஞ்சமை, திரிகாலமுலகு, திரிகுணமுலகு, 3 வித காலத்துக்கும் 3 வித குணத்துக்கும் காரணமை. இந்த காரண சரீரம் எப்படி உருவாகுது, இந்த சரீரம் எப்படி உருவாகுது, இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக காரண காரியமாக இயங்குது. காரணமை குருக விளையும். இந்த நம்ம அஞ்ஞானம் என்னும் மாயை இருளை நீக்கி வெளிச்சம் என்ன ஞானத்தை போதிக்கிறது, அதுதான் பரமாத்மா. அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நீ வழிபடு அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வருவாங்க அரசாமி. அதை இப்போ நம்ம விளக்கமாக நம்ம பார்க்குறோம். அதுதான் சிவகாரண சரீரம் அவித்தை என்னும் மாயையிலேருந்து அசுத்த மாயை தோன்றுது. அந்த அசுத்த மாயையிலேருந்து சிதாபாசன் ஒருத்தர் தோன்றுறாங்க. இந்த சிதாபாசன்றவர் சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம்னு 3 வித குணத்தை வெளிப்படுத்துகிறாரு சிதாபாசன். அப்போ 3 வித குணத்தை வெளிப்படுத்தும் போது சத்துவ குணத்தில் தத்துவ ஞானியாக தோன்றான். சத்துவ குணத்தில் தத்துவ ஞானி வரான். அப்போ ரஜோகுணத்தில் காமக்ரோதன் தோன்றான். ரஜோகுணத்தில் இல்லறத்தில் குழந்தை குட்டியை பேத்துக்குன்னு அந்த நிலையில் காமக்ரோதனாக தோன்றான்.
தமசில் சோம்பு நித்திரையனா தோன்றான். அப்போ இது வந்து சிதாபாசனோட வேலை. சத்துவம், ரஜசு, தமசு இந்த 3 வித குணங்களில் சிதாபாசன் தத்துவ ஞானியாகவும், சத்துவ குணத்தில் சத்துவ ஞானியாகவும், ரஜோகுணத்தில் காமக்ரோதனாகவும், தமோ குணத்தில் சோம்பு நித்திரனாகவும் தோன்றான். இந்த பாசமான அஞ்ஞானத்திலேருந்து முக்குண விட்சேப சக்தின்னு ஒன்று தோன்றுறது. முக்குண விட்சேப சக்தி, பாசமான ஆவரண சக்தி அஞ்ஞானத்தில், பாசமான அஞ்ஞானத்தில் ஆவரண சக்தி ஒன்று, முக்குண விட்சேப சக்தின்னு ஒன்று தோன்றுறது. இந்த 2 தான் அவனுக்கு இந்த ஸ்தூல சரீரம் எப்படி உருவாகுதுன்னு சொல்ல போகுது. இப்போ விட்சேப சக்தியிலேருந்து பஞ்சபூதங்கள் தோன்றுறது. விட்சேப சக்தியிலேருந்து பஞ்சபூதங்கள் தோன்றுறது. பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு குண அம்சம் இருக்குது. இப்போ ஆகாயம்னு எடுத்துக்கினா சப்த தன்மாத்திரை உள்ள சூக்கும ஆகாயம், சூக்கும சரீரத்தை உருவாக்குறது. அதாவது சப்த குணம், சப்தத்தை கேட்கக்கூடிய குணத்தை கொடுக்குது ஆகாய அம்சம். இது வந்து அப்புறமா வந்து சூக்கும வாயு தன்மாத்திரை வந்து, அதாவது காற்று பரிசம், சூக்கும வாயுன்னா காற்று வந்து நம்மளை காற்று அடித்தாவே சில்லுன்னு காற்று அடிக்குதுப்பா. நம்ம நல்லா அக்னியில் அனல்லாம் காற்று அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதனோட குணத்தை நமக்கு காற்று சொல்லி கொடுக்குது. இது சில்னஸ்ஸு, இது சூடான காற்று, இது சில்னஸ் உள்ள காற்று அப்படின்னு சொல்லி நமக்கு அதனோட பரிச தன்மாத்திரையை நம்ம குணத்தை எடுத்து காட்டுது. அப்புறம் ரூப குணம் என்னான்னு காட்டுதுன்னு கேட்டால் தேயு வந்து தன் ரூபத்தை எப்படி காட்டுது? அக்னி மூலமாக காட்டுது. சூரியன் சாதாரண விளக்கு ஒளி, தீப ஒளி, அந்த ஒளி, எல்லா ஒளிகளும் சேர்ந்தது, விளக்கு, சூரிய ஒளி, அந்த மாதிரி தன்மாத்திரையுள்ள சூக்கும தேயு. ரச தன்மாத்திரையுள்ள அப்புன்னா தண்ணி, தேயுன்னா அக்னி. நெருப்பு சம்பந்தமான வெரைட்டி குணத்தெல்லாம் உருவாக்கி காட்டுறது தேயு. தண்ணீர் சம்பந்தமான குணங்களை எல்லாம் உருவாக்கி காட்டுறது அப்பு. அப்போ அந்த தண்ணீர் சுவையை நமக்கு உணர்த்துது. தண்ணீர் சுவையை நாக்குலேருந்து எப்போவும் ஜலம் சுரந்துக்கினே இருக்கும். சிங்குவை அந்த நாக்கில் ஜலம் சுரந்துக்கினே இருக்கும் அப்பு. அந்த அப்புறம் வந்து மண் வாசனை, கந்த மாத்திரை, சூக்ம கந்த பிருத்திவின்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு வந்து பிருத்திவி பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூமி வந்து மண் வாசனை, மழை பெஞ்சு விட்டால் மண் வாசனை அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து மண் வாசனையே பூமின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியை உருவாக்குது. அப்புறம் பிருத்திவி வந்து பூமிக்கு சொந்தக்காரனாகவும், அப்பு வந்து தண்ணீருக்கு சொந்தக்காரனாகவும், தேய் வந்து அக்னிக்கு சொந்தக்காரனாகவும், வாயு வந்து காற்றுக்கு சொந்தக்காரனாகவும் இயங்குது. அதாவது குணங்களை வச்சு இயங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த பஞ்சபூதங்களும் பஞ்சீகரணம் பண்ணுது. அதே மாதிரி முக்குணம் தோன்றுது. அந்த பஞ்சபூதத்திலேருந்து முக்குணம், அதான் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 வித குணம் இந்த பஞ்சபூதங்களில் தோன்றுது. அப்போ சத்துவத்தில் வந்து என்ன தோன்றுதுன்னா அந்த கரணம் 5, வாயுக்கள் 5, அந்த கரணம் 5, ஞானேந்திரியம் 5. இந்த அந்த கரணம் 5, ஞானேந்திரியம் 5, இந்த 10 சத்துவகுணத்தில் தோன்றுறது. அதே வந்து சத்துவகுணத்துலேருந்து ரஜோகுணத்தில் எது தோன்றுதுன்னு கேட்டால் வாயுக்கள் 5, பாதம், பாணி, பாயுரு, உபத்தன்ட்டு இந்த உறுப்புக்கள் 5 அது தோன்றுறது. இந்த அதாவது ரஜோகுணத்தில் வாயுக்கள் சமானன், வியானன், உதானன், அபானன், பிராணன், அந்த 5 வாயுக்களும் முக்கியமான வாயுக்கள் அது தோன்றுது. வாக்கு, பாதம், பாணி,
உபஸ்தம் குய்யம். அந்த 5 இதுவும் கர்ம செயலை புரியுறது, அது ரஜோகுணத்துலேருந்து தோன்றுது. இது வந்து பிராணன் வந்து சுவாசிக்கிறதுக்கு, அபானன் வந்து வெளிக்காற்று வெளியேறத்துக்கு, உதானன் வந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை உள்ளே தள்ளுறதுக்கு, சமானன் வந்து உடல் ஃபுல்லாக அந்த சத்து எடுத்துன்னு போய் ரத்தமாக மாற்றி எல்லா அங்கங்களுக்கும் அனுப்புது. வியானன் இது எல்லாத்தையும் சர்வ அங்கமும் உடம்பு ஃபுல்லாக அறிய வைக்குது. இந்த உறுப்புக்கு தேவையான சத்து, இந்த ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, இந்த இதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அனுபவிக்குது. அப்போது இது எல்லாமே நன்மை செய்யறதுனால இந்த நல்லதே நடக்கிறது. உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நன்மை செய்யறதுனால இதை வச்சியும் ஞானம் அடையலாம். இந்த வாயுக்கள் 5 வச்சும் ஞானம் அடையலாம். அதே மாதிரி ஐம்புலன்கள் கண்ணு, மூக்கு, காது, சிங்குவை, சுரேத்திரம் அப்படின்னு சொல்கிற தொக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ சுரேத்திரன்னா உடம்பு, சுரேத்திரன்னா காது சுரேத்திரம், சச்சு வந்து கண்ணு, தொக்குன்னா தோல், சிங்குவைன்னா நாக்கில் திறக்கிற உமிழ்நீர், ஆக்கிரானன்னா மூக்கு. ஆக இந்த ஐம்புலன்களும் நமக்கு ஞானத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது 2 அந்த ஐம்புலன்களும் ஞானத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த ஞானேந்தி சூக்கும சரீரம் வரலாம் சொல்கிறேன். அது அப்புறமா வந்து வாய் வந்து வாக்கு பேசுது. பாணி வந்து நல்ல செயலை நடந்து காட்டுது. பாதம் வந்து எப்படி இருக்கும். பாணின்னா கை நல்ல செயல்களை செய்யுது. பாதம்னா கால்கள் நல்ல பாதையை நோக்கி நடக்கிறது. அப்புறம் உபஸ்தம் வந்து நமக்கு ஒன்றுக்கு போகிற இடம், கக்கூஸ் போகிற இடம், அது மாதிரி இருக்கிறது. பாயுருன்னா விந்தணு பிரிகிற இடம் பாயுரு. மலை மூத்திரம் அது பிரிகிற இடம், அது உபஸ்தம். அந்த குயிர், பெண்களுக்கு வந்து குய்யன்னு சொல்லுவாங்க, ஆண்களுக்கு உபஸ்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே ஞான இது இந்த 5 இந்த 5 ஞானேந்திரிய 5, வாக்கு, பாணி, பாதம், பாயுரு இது 5, உள்ள, மனம், புத்தி 5, இது அந்த கரணம் 5, இது ஆக மொத்தம் 20 சேர்ந்தது சூட்சம சரீரம். அவங்க காரண சரீரம் பார்த்தோம். அவித்தையிலேருந்து சுத்த மாயையிலேருந்து காரண சரீரம் தோன்றியது. இப்போ அசுத்த மாயையிலேருந்து மூல பிரகிருதி, அதிலேருந்து விட்சேப சக்தி, அதிலேருந்து பஞ்சபூதங்கள், பஞ்சபூதத்திலேருந்து சத்துவத்தில் ஞானத்துக்கு பயன்படுற சாதனம். இது வந்து கெட்ட தமோ குணத்தில் வந்து அதாவது பஞ்சீகரணம் பண்ணி ஸ்தூல சரீரத்தை உருவாக்கி 7 வித தோற்றம், 4 வகை பிறப்பு, 3 வகை ஜாதி, அதை உதிரம், சர்மம், மாமிசம், எண்பு, மஜ்ஜை, நரம்பு, இந்த 7 வகை தோற்றத்தில் தான் ஒரு ஜீவனை உருவாக்குது. அது எந்த ஜீவன்? 4 வகை ஜீவன். அண்டஜம், உத்பிஜம், ஸ்வேதஜம், சராயுஜம், இந்த 4 வகை ஜீவனை உருவாக்குது. இந்த 4 வகை ஜீவனுக்கும் இந்த 7 வகை தோற்றத்துக்கும் இது எல்லாம் இதை பஞ்சீகரணம் பண்ணி, அந்த பஞ்சபூதத்திலேருந்து பஞ்சீகரணம் பண்ணி அந்த உருவாக்குறது ஸ்தூல சரீரம் என்றும், காரண சரீரத்தை அந்த சுத்த பிரம்மத்திலேருந்து தோன்றுறத, சுத்த மாயிலேருந்து தோன்றுறத காரண சரீரம் என்றும், அசுத்த மாயிலேருந்து அஞ்ஞானமாக பாசமான அஞ்ஞானம் இது ஆவரண சக்தியிலேருந்து தோன்ற அசுத்த இது, அதுலேயும் ஒரு சுத்த அசுத்த மாயை, அதுவும் மாயின்னு சொல்கிறோம். அதில் சத்துவ குணத்துலேருந்து தோன்றுறத அந்த கரணம் என்றும். அப்போ அந்த 4 ஞானத்துக்கு பயன்படுது. அந்த கரணம் வாயுக்கள் 5, அந்த கரணம் 5, ஞானேந்திரியம், அதாவது ஞானேந்திரியம்னு சொல்கிறதுக்கு அந்த கரணம் 5, ஐம்புலன்கள் 5. ஆக இந்த 5
இது வந்து பாதம் பாணி பாயிறு இதெல்லாமே ஞானத்துக்கு பயன்படுறதுனால ஞானேந்திரியன்னு சொல்கிறோம். இது கர்ம செயலை பயன்படுறதுனால கர்மேந்திரியன்னு சொல்கிறோம். ஆகும்போது ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். இந்த ஸ்தூலத்துக்கும் சூட்சுமத்துக்கும் பாலமாக அமைஞ்சு காரண சரீரம் இட்டுன்னு போகுது. அந்த அதை தான் சிவ பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சப்ஜெக்ட் ஓவர். ஜெயவோம்.